வெல்கம் டு திருச்சி சிவானி ஸ்டுடியோ. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, வாழைப்பூ மேலே உள்ள தோல் எடுத்து சூப்பு வைக்க போகிறோம். இன்றைக்கி அதை எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க. மேலே உள்ள தோல் எடுத்து இது மாதிரி நீளமாக கட் பண்ணி ஸ்கொயராக கட் பண்ணிக்கலாம். எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம். நமக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கிட்டு வாழைப்பூ மட்டும் செஞ்சுட்டு இந்த தோலை தூக்கி தான் போட போகிறோம். அதாவது நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமாக செஞ்சு சாப்பிட்லாமே. இது கர்ப்பப்பைக்கெல்லாம் நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க டாக்டர்லாம். அதனால் இன்றைக்கி இது மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. ஒரு பாத்திரம் எடுத்துக்குவோம். அதில் அந்த தோலெல்லாம் போட்டுட்டு நல்லா தண்ணியில் முதல் அலசிக்குவோம். அலசிட்டு அப்புறமா அந்த தோலை போடுங்க. அதுக்கப்புறமா உப்பு, மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், மிளகுத்தூள் இதெல்லாம் போட்டு அடுப்பை ஆன் பண்ணி விட்டுருவோம். ஒரு சொம்பு தண்ணி ஊற்றுவோம். அது ஒரு அரை சொம்பு தண்ணி வர மாதிரி கொதிக்க விடுவோம். நல்லா கொதிக்கணும். கொதித்து அந்த எசன்ஸ்லாம் அந்த தண்ணியில் இறங்கணும். ஒரு 10 நிமிஷம், ஒரு 1/4 மணி நேரம் கொதிக்க விட்டால் போதும். அப்புறம் அதை எடுத்து வடிகட்டிக்கலாம். அப்படியே கூட நம்ம வடிகட்டலாங்க. சும்மா கூட குடிக்கலாம். அதனால் ஏதாவது இதாக இருக்குமே அப்படின்ட்டு வடிகட்டி குடிச்சுக்குவோம். இதை நீங்களே செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.